5000 கோடி. எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பேர் ஃபேக்டரி ஓனர் தன்னால அந்த கடனை கட்ட முடியும்னு சொல்லி கை தூக்குறான். அதுக்காக அவன் தற்கொலை ஒன்றும் பண்ணிக்கல, அதுக்காக அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனால் 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாமல் பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதை கவனிக்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்லை. இதை சொல்லதான் டிவி சேனல்கிட்ட கேட்டோம். ஆனால் டிவியில் லேகிய விற்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க்கு போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராம இதை சொல்ல 2 நிமிஷம் இல்லை. இந்தியாவில் விட்டமின் குறைபாடால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைகள் இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஃபேக்டரியே வேண்டாம்னு நாங்கள் சொல்ல வரல. குடிக்கிற பால்ல தயார் பண்ற சோப்பு வேணாம், முட்டை மீன் கேரட்லேருந்து தயார் பண்ற ஃபேர்னஸ் க்ரீம் வேணாம், தக்காளி ஆரஞ்சு பாதாம்லேருந்து தயார் பண்ற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். பணக்காரர் தான் யூஸ் பண்ற காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில் ஸ்ட்ராபெரி நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி எப்படி சாதாரண தண்ணியா? சூஜினா என்னையா? அலைக்கற்றை வெறும் காற்றை மட்டுமே விற்று விற்று கோடி கோடியா ஊழல் பண்ண முடியாது. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கிராமத்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து ஒரு கிராமத்தை காப்பாற்ற கடைசியாக மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடி வந்தோம். இந்த 3 நாளாக தண்ணி வராமல் நிறைய குழந்தைங்களும் பெண்களும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்ககிட்ட தான் நாங்கள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுருக்கோம்.